போன வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்சனல் லா, பிரைவேட் லானா என்னன்னு பார்த்தோம். தனிநபர் சட்டம், தனியார் சட்டம்னா என்னன்னு பார்த்தோம். அப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவரவர் சார்ந்த நம்பிக்கையின் அடிப்படையில் என்ன பண்ணலாம்னா அவர்களுடைய திருமணம், விவாகரத்து, சொத்து பங்கீடு இதையெல்லாம் அமைத்துக்கொள்ள உரிமையை வந்து நம்ம நாட்டில் வந்து சட்டம் கொடுத்துருக்கு. அப்போ முஸ்லீம் பர்சனல் லா பொறுத்த வரைக்கும் டைவர்ஸ் எனக்கு நம்ம இஸ்லாமிய அடிப்படையில் சில உரிமைகளை வந்து கொடுத்துருக்கு. 1400 ஆண்டுகளுக்கு முன்பே டைவர்ஸ் அப்படின்ற கான்செப்ட் வந்து இஸ்லாத்தில் இருக்குது. மற்ற மதங்கள் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் அப்படின்றது ஒரு புனிதம். அதை வந்து ஒரு முறை திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா டைவர்ஸ் அப்படின்ற கான்செப்ட் வந்து இல்லை. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே டைவர்ஸ் அப்படின்றது அனுமதிக்கப்பட்டிருந்தது. கணவனும் டைவர்ஸ் செய்யலாம், மனைவியும் கணவனை விவாகரத்து செய்ய முடியும். 2 பேருக்குமே விவாகரத்து உரிமை இருந்துச்சு. 2 பேரும் மியூச்சுவல் டைவர்ஸ் செய்து கொள்ளலாம், அதற்கான உரிமையும் இருந்துச்சு. ஒருவேளை கணவன் வந்து தொலைஞ்சு போயிட்டான், இல்லை அவனை ஜெயிலு பிடிச்சி போயிட்டாங்க, இல்லை அவன் எங்கே இருக்கானே தெரியல, அந்த மாதிரி சமயங்களில் மனைவி அவனை விவாகரத்து செய்வதற்கான உரிமையும் இந்த முஸ்லீம் பர்சனல் லாவை பொறுத்த வரைக்கும் கொடுக்கப்பட்டிருந்தது. கணவன் வந்து தலாக் அப்படின்ற அடிப்படையிலும் ஈலா, ஜிஹார் அப்படின்ற அடிப்படையிலும் தன்னோட மனைவியை வந்து டைவர்ஸ் செய்ய முடியும். ப்ராக்டிஸ் இருக்கிற தலாக் மட்டும்தான் இருக்குது. இந்த ஈலா, ஜிஹார் இதெல்லாம் கிடையாது இந்தியாவை பொறுத்த வரைக்கும். வெளிநாட்டில் இருக்கலாம். அதே மாதிரி மனைவி பொறுத்த வரைக்கும் கணவன் வந்து குலா அடிப்படையில் டைவர்ஸ் செய்ய முடியும். இந்த மனைவிக்கு வந்து இன்னும் 2 ஆப்ஷன் இருக்கு. என்ன அப்படின்னா லீ ஆன், ஃபஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா குலா அப்படின்றது மனைவியை வந்து யாருடைய அப்ரூவல் இல்லாமல் அவங்க கணவனை வந்து டைவர்ஸ் செஞ்சிட முடியும். ஆனால் வந்து லீ ஆன்லையும் ஃபஸ்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காஜி அப்படின்ற ஒரு ஜுடிஷியல் ஒரு நடுவர் ஒருத்தர் உட்கார்ந்து அவங்க என்ன பண்ணணும்னா டிசைட் பண்ணணும். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த லீ ஆன் ஃபஸ்க்கு. ஆனால் இந்த 2 முறைகளுமே வந்து பார்த்தீங்கன்னா மனைவி தான் இனிஷியேட் பண்ணுவாங்க. அந்த உரிமை மனைவிக்கு தான் இருக்குது. அதேமாதிரி மியூச்சுவலாக டைவர்ஸ் பண்ணணும்னு விரும்புனாங்க அப்படின்னாலும் முபர்ரத் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதன் அடிப்படையில் கணவன் மனைவி 2 பேரும் உட்காந்து பேசி நம்ம பிரிஞ்சிடலாம் அப்படி முடிவு பண்ணி ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்து பிரிஞ்சுக்கலாம். இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லீம் பர்சனலில் டைவர்ஸில் 7 வகையாக வந்து கொடுத்துருக்காங்க. கணவனுக்கும் உரிமை இருக்குது, ஈக்குவலாக மனைவிக்கும் உரிமை இருக்குது. 2 பேரும் சேர்ந்து மியூச்சுவலாகவும் டைவர்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கணவன் எங்கே இருக்கானே தெரில, உயிரோடு இருக்கானே தெரில அப்படின்னா என்ன பண்ணலான்னா அதுக்கும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. நன்றி.